இன்னைக்கு என்னோட தாயார் சமைச்ச உணவு தாங்க சாப்பிட போறேன். என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் மற்றும் சிறுகீரை கடையிலும் லைட்டா தொட்டுக்கிறதுக்கு பூண்டு ஊறுகாயும் கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில வந்து பார்த்தா நம்ம சித்துபாய் ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. சாமி போயிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வா, பைக்ல போலான்னாங்க. சொன்னேன். விறுவிறுன்னு அவங்க ஆயா கிட்ட போயிட்டு ட்ரெஸ் போட்டு விடு ஆயான்னு சொல்லி கேட்டு இருக்கான். என்னடா இது, நம்ம சித்துபாய் ட்ரெஸ் போட சொல்றானா அப்படின்னு சித்தா பாத்தி எங்க அம்மா கேட்க, மாமா கூட பைக்ல போறேன்னு சொல்லிட்டு மஸ்தாவா என்னோட மச்சான் ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க. நம்ம சித்துபாய்க்கு பைக்ல கூட்டிட்டு சுத்தனாலே உலகத்தையே சுத்தி காட்டினது போல நம்ம சித்துபாய் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம சித்துபாய் அவருக்கு மனமார்ந்த நன்றி சொல்லுங்க. என்னடா இவன் தேவையில்லாம நம்ம சித்துபாய்க்கு நன்றி சொல்றான்னு நினைக்கிறீங்க? எனக்கு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கான். அதுதாங்க தாய் மாமன். சித்துபாயோ நானும் பிரேயர் பண்ணி முடிச்சிட்டு சேஃபா வீட்டுக்கு வந்து சார் பைக்ல இருந்து நான் இறக்கி விட்டா, மாமா உன் கை எதற்கு, எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, நான் இறங்குகிறேன்னு சொல்லிட்டாங்க நம்ம சித்துபாய். வீட்டுக்கு வந்து டிராப் பண்ண உடனே அவருடைய டியூட்டிய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுதாங்க தோரா பூச்சி பாக்குறது. நம்ம சித்துபாய் இருக்கிறான் பாருங்க, ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸோ இல்ல நட்ஸோ கொடுத்தா சாப்பிட்டே மாட்டாங்க. மாதுளை பழத்தை நானே சாப்பிட்டுட்டு வேலைக்கு டைம் ஆனதுனால நம்ம சித்துபாய்க்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. என்னோட செல்லம்மா வேற அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படியாச்சும் என்னோட செல்லம்மா பாத்துட்டுன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்னு பார்த்து கிருஷ்ண சமுத்திரத்துல டிஷ் ஒண்ணு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து இருந்துச்சுங்க. என்னோட செல்லம்மா பாக்குற சந்தோஷத்துல டிஷ் ஃபிட் பண்றதுக்காக போயிட்டு இருந்தாங்க. கொளுத்து வெயிலையும் சில்லுன்னு ஒரு காத்து வீசும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருந்துச்சுங்க. எல்லாருமே ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, எதிர்பார்ப்பு ஏமாற்றம்னு சொல்லுவாங்க. என்னோட செல்லம்மா கிட்ட மட்டும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எனக்கு ஏதாச்சும் வேணும்னு எதிர்பார்த்தாலும் கண்டிப்பா செய்வாங்க. எதிர்பார்க்காதத கூட செஞ்சிருக்கிறாங்க. வீடியோக்காக இது போல சொல்லறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எடுத்துக்காட்டு நீங்களே பாருங்க. 2 வருஷமா சீட்டு கட்டிட்டு வந்தாங்க. அந்த காசை எடுத்துன்னு வந்து நீயே வச்சுக்கோ சாமின்னு என்கிட்ட காசு கொடுக்குறாங்க. இது போல நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க.